ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் ஈத்தர் சர்வீசஸ் கோட் போட்டிருந்தோம், அது எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் ஸ்டார்டட் கலெக்டிங் டேட்டா ஈத்தர் சர்வீசஸ் நியூ அப்படிங்கிறதுல போட்டிருந்தோம். நவ் வி ஆர் கமிங் பேக் டு ஆப் இன் GA4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் யூசர்ஸ் May 1 to May 31 வந்து பார்த்தீங்கன்னா 4169 யூசர்ஸ். நியூ யூசர்ஸ் வந்து 4005 அப்படின்னு வந்து ரிட்டர்னிங் யூசர்ஸ் 817 அப்படிங்கிறது வந்து. ஸோ இந்த யூசர் அக்வசிஷன் ஒன் ஆஃப் த மெயின் திங். அக்வசிஷன், என்கேஜ்மெண்ட், மானிட்டைசேஷன், ரிட்டன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அக்வசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது மூலமாக வந்திருக்காங்க, இந்த 4000 பேரும் என்ன சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்திருக்காங்கிறது அக்வசிஷன். ஸோ டைரெக்டாக வந்தவங்க எத்தனை பேர், ஆர்கானிக் சர்ச் மூலமாக வந்தவங்க 1713 பேர், ரெஃபரல் மூலமாக, சோஷியல் மூலமாக, அன்அசைன், அதனால கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா அன்அசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெய்டு சர்ச் கூகுள் ஆட் மூலமா 21 பேரும், ஆர்கானிக் வீடியோ மூலமா 4 பேர். ஸோ இதெல்லாமே கம்பேர் டு நீங்கள் 4000 மெம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1%, 0.67 இந்த பர்சன்டேஜ் தான் இதெல்லாம் வருது. ஸோ மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பர்சன்டேஜ். இது 55% டைரக்டாக வர்றாங்க, 41% ஆர்கானிக் சர்ச். ஸோ நம்ம ஆப்பினோட வெப்சைட்டுக்கு வந்து 51%, 55% டைரக்டாக வந்துடுறாங்க. ஸோ சர்ச் மூலமாக வர்றது 41%. டைரக்டா வர்றவங்க யார் அப்படின்னா டைரக்டா நம்மளோட வெப்சைட்ல டைப் பண்ணி வருவாங்க, அல்லது புக் மார்க் பண்ணி வருவாங்க, இல்ல SMS மூலமா எதெல்லாம் ட்ராக் பண்ண முடியலையோ அதெல்லாமே வந்து டைரக்ட்லயே அதை சேர்ந்துருக்காங்க. ஆர்கானிக் சர்ச் அப்படிங்கிறது எனி சர்ச் இன்ஜின், கூகுளா இருக்கும், இல்ல பிங்கா இருக்கும், இல்ல வேற யாவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்ச் இன்ஜின் மூலமா வர்றவங்க எல்லாமே ஆர்கானிக் சர்ச். ஸோ கிட்டத்தட்ட 1713 பேர், இந்த 4000த்துல 1713 பேர் வந்து ஆர்கானிக் சர்ச் மூலமா வர்றாங்க. ரெஃபரல் அப்படின்னா நம்ம ஆஃப் பேஜ் SEO-ன்னு நம்ம பண்ணுவோம். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து வேற வேற சைட்ஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு வருவோம். அதனால வேற வேற சைட்ஸ்ல இருந்து, எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, இன்ஸ்டாகிராம் டைரக்டா லிங்க் பிளேஸ் பண்ண முடியாது, ப்ரொஃபைல்ல தான் பண்ண முடியும். அங்கிருந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அது பேர் ரெஃபரல் அப்படின்னு. சோஷியல் அப்படிங்கிறது எங்க சோஷியல் மீடியால இருந்து வர்றது ஆர்கானிக் சோஷியல், அது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணியும் போய் பார்க்கலாம். ஆர்கானிக் சர்ச்ல எத்தனை பேர் எது மூலமா வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காலம்ஸ் எல்லாம் வந்து டிஃபால்ட் காலம்ஸ் வந்து பாருங்க, ஆவரேஜ் என்கேஜ்மெண்ட் பர் செஷன் அப்படின்ட்டு இருக்கு, என்கேஜ் செஷன்ஸ், ஆல் ஈவெண்ட்ஸ், கீ ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஜ் விசிட் பண்ணாவே ஒரு ஈவெண்ட்டா கன்சிடர் ஆகும், ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கன்சிடர் ஆகும். இந்த மாதிரி வந்து டிஃபால்ட்டா சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். அது போக கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சில ஈவெண்ட்டை வந்து கீ ஈவெண்ட்டு நம்ம சொல்லுவோம். அந்த கீ ஈவெண்ட்டு தான் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட், நம்மளோட கம்பெனி கோல் என்ன, ஆர்கானிக்ல வந்தாலும் சரி, ரெஃபரல்ல வந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் வந்தாலும் சரி, என்ன கோல் நம்மளுக்கு இருக்கணும், நம்மளோட கம்பெனியோட கோல் என்ன. நம்மளுக்கு வந்து 4000 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துருக்காங்க, வர வச்சு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். 4000 பேர்ல என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுதான் கோல். எந்த சோர்ஸ் மூலமா உள்ள வந்துடுறாங்க வெப்சைட்டுக்குள்ள, வந்ததுக்கு யூஸ் கிடையாது. வந்துட்டு ஓகே ஒரு ஃபோன் நம்பரையோ அவங்களோட இமெயிலையோ என்டர் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ஜாவா கோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த என்கொயரி தான் நமக்கு வேணும். அப்போ அந்த என்கொயரி தான் நம்ம கீ ஈவெண்ட்ஸ் நம்ம வைக்கிறோம். யாரெல்லாம் ஒரு என்கொயரி ஃபில்அப் பண்ணி வர்றாங்களோ அவங்க வந்து ஒரு கீ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த கீ ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு மே மாதம் 288 கீ ஈவெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ நம்ம கீ ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னாலே நம்மளே பொறுத்தளவுக்கு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். ஸோ 288 மெம்பர்ஸ் ஃபில்அப் இதுதான் பார்த்துக்கணும், கூகுள் அனலிட்டிக்ஸ் தான் பார்த்துக்கணும். இது இந்த ரெண்டாவது கிளாஸ் தான் அட்டன் பண்ணிருக்கோம், ரெண்டாவது கிளாஸ். ஸோ 288ல 78 வந்து லீட் வந்து டைரக்டா வந்தவங்க போட்டிருக்காங்க. நீங்க அந்த வீடியோ ஃபைல் பார்த்துருக்கீங்க. 189 மெம்பர்ஸ் வந்து சர்ச் மூலமா வந்தவங்க 189 லீட் போட்டிருக்காங்க. ரெஃபரல் மூலமா வந்தாங்க 11 பேர், அன்அசைன் மூலமா வந்தவங்க 10 பேர். அன்அசைன்றது இட் மேபி ChatGPT மூலமா வந்துக்கலாம், ஏதாவது மூலமா. அப்போ அதிகமான லீட் எதுல இருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 65% கம் ஃப்ரம் ஆர்கானிக் சர்ச். அப்போ நம்ம ஆர்கானிக் சர்ச் இன்னும் பலப்படுத்தணுமா வேண்டாமான்னு இந்த மாதிரி டேட்டா வச்சு தான் தெரியும். கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்து என்ன அப்படின்னா டேட்டாவே எடுத்து கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுக்கு யார் வந்திருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்காங்க, என்ன மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம தான் அதுல இருந்து இந்த டேட்டா வச்சு நான் என்ன பண்றதுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு புரியுது, ஆர்கானிக் சர்ச்ல
45% வந்தாங்க. ஆனா அவங்க தான் அதிக லீட் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு என்கொயரியோட ஒர்க் எவ்வளோ? நீங்க ஒரு ஆட் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா 200 ரூபா ஒரு லீட் வரும். இப்போ சந்தோஷ் நம்மளுக்கு கால் பண்றாரு அப்படின்னா அந்த கால் நம்பர் ஃபோன் நம்பருக்காக நம்ம 200 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படிங்க ஒரு 200 லீடு உங்களுக்கு அதில் வந்துருக்கு. ஸோ 200 × 200 போட்டீங்கன்னா 40,000 ரூபா. 40,000 ரூபா ஒர்க் உள்ளது. ஆர்கானிக் சேல்ஸ் வரும். ஆர்கானிக் சேல்ஸ் எப்படி வரும்? என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? SEO மூலமா நம்ம வருவாங்க. அது எல்லாமே SEO. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கு, கூகுள்ல ஆர்கானிக் SEO. SEO மேல என்ன இருக்கும்? ரிசல்ட்ஸ் மேல கூகுள் மை பிசினஸ். இது ரெண்டும் வந்து ஆர்கானிக் சர்ச்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ரெண்டு மூலமா வந்து அப்ப நம்ம இன்னும் அதை ஏதாவது அதிகப்படுத்தலாமா, இல்லை அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்ப கூகுள் மை பிசினஸ் மூலமா வந்திருக்காங்க, இது மூலமா வந்திருக்காங்க. அதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி பார்க்கணும். அதுல எவ்வளோ இதுல எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு ஆக மொத்தத்துல ஒரு 200 பேர் வந்து இதுல வந்திருக்காங்க. ஆர்கானிக் சர்ச்லயும் டைரக்டும் சேர்த்து 280+ மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க. அப்ப அடுத்தது கீ ஈவெண்ட்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு நீங்க ஒரு திங்க் பண்ணி பாருங்க, இது எல்லாமே கோர்ஸ் என்கொயரிஸ் கிடையாது. 288 அப்படிங்கிறது இன்டர்ன்ஷிப்காக வர என்கொயரிஸ். இப்போ இந்த ஆல் கீ ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு நான் இதுல இன்டர்ன்ஷிப் தேங்க்யூன்னு ஒரு நேம் வச்சிருக்கேன். 288ல 173 அதுதான் வரும். அப்ப மீதி 100 தான் கோர்ஸ் என்கொயரிஸ். இன்டர்ன்ஷிப் என்கொயரிஸ் அவ்வளோ ஒர்க் கிடையாது. ஒரு நாட் ஒர்க் மீன்ஸ் என்னன்னா அதோட ப்ராடக்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி, 1000 rupees 1500 அந்த மாதிரி வராங்க. கோர்ஸ்னா தான் 60,000 30,000 அப்படி வருவாங்க. ஸோ லீட் அதிகமாக வந்திருக்கு, பட் இன்டர்ன்ஷிப் அதிகமாக வந்தாங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட் குறையும். நீங்கள் அதே வந்து 200 rupees ஒரு லீட் காஸ்ட் சொன்னேன், இன்டர்ன்ஷிப் அவ்வளோ வராது. ஸோ அங்கே இன்டர்ன்ஷிப் காஸ்ட் வந்து உங்களுக்கு 50 rupees அந்த 100 தான் உங்களுக்கு வரும். ஸோ எது வந்ததுனாலும் நம்ம அந்த லீடை ஜென்ரேட் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். நம்ம அதை வந்து இப்போ கீ ஈவெண்ட்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இந்த கீ ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சதுனாக்கா எந்த சோர்ஸ் மூலமா வந்திருக்காங்க அந்த கீ ஈவெண்ட்ஸ், எந்த சோர்ஸ் இன்னும் அதிகப்படுத்தலாம், எந்த சோர்ஸ் ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இல்லாட்டி எனக்கு இந்த ஆர்கானிசேஷன்ல எத்தனை பேர் வந்திருக்கலாம், நீங்கள் என்கொயரியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட்டாக பண்ணுங்க. அப்போ நீங்கள் என்னதான் SEOல நம்பர் 1 நம்பர் 2 இருந்தாலும் என்கொயரிஸ் வரல அப்படின்னா there is no use. SEOல நல்லா பண்ணிட்டு என்கொயரி வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? SEOல நல்லா பண்ணிடுறீங்க, முன்னாடி வந்துடுறீங்க, என்கொயரிஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன திங்க் பண்ணுங்க. SEOல நல்லா பண்ணிடுறீங்க, வெப்சைட் முன்னாடி வந்துருங்க, கிளிக் பண்ணிடுறாங்க, என்கொயரி வர மாட்டேங்குது அப்படின்னா எங்க ப்ராப்ளம்? வெப்சைட்டுக்குள்ள ப்ராப்ளம். ஏன்னா வெப்சைட் உங்களுக்கு கூகுள்ல வந்துருது, கிளிக் பண்ணிடுறாங்க, உள்ள வந்து என்கொயரி போடல அப்படின்னா உள்ள ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டென்ட் சரியில்லையா இருக்கும், பேஜ் ரொம்ப லோட் ஆகிட்டு இருக்கும், வெளியில போயிடுவாங்க ஈஸியா, அவங்க எதிர்பார்த்தது இல்லாம இருக்கும். அப்போ ஒருத்தர் SEO பண்ணி கூகுள்ல வர வைக்கவும் கஷ்டம், வந்ததுக்கு அப்புறம் என்கொயரி இல்லாம போயிட்டாங்கனாலும் நம்மளுக்கு. அப்ப கூகுள்ல வர வைக்கிறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும், வெப்சைட்டுக்குள்ள வந்து என்கொயரி போடுறதுக்கும் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, சந்தோஷம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னா என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அது எல்லாமே வெப்சைட்டுக்குள்ள இருக்கும். அப்பதான் ஒரு என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவாங்க. அதுவே இல்லை அப்படின்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏன் இன்டர்ன்ஷிப் வந்திருக்கு, ஓகே ஒரு சீசன் காலேஜ் முடிச்சவங்க இப்போ எல்லாமே வர்றாங்க, காலேஜ் படிச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சவங்க தான் கோர்ஸுக்கு வருவாங்க. அப்போ அதில் கம்மியாக இருக்கா, அது ஏன் கம்மியாக இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன, இல்லை எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் என்கொயரி போடாமல் போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த இதை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட்டை அனுப்புற மாதிரி நீங்கள் ஹேபிட் வச்சிட்டீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் உட்காந்து யோசிக்கணும், 100 பேர் வந்திருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜுக்கு, ஒரே ஒரு என்கொயரி தான் வந்திருக்கு அப்படின்னா 0.1%, சரி 1%. ஏன் 100க்கு ஒருத்தங்க தான் என்கொயரி பண்ணுறாங்க? என்ன ப்ராப்ளம் இருக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ள, வந்தவங்கள எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்ம இது கொடுக்காம இருக்கோமா, இதெல்லாம் உட்காந்து திங்க் பண்ணணும். ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணுறது தான். ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணி எல்லாமே இது பண்ணணும்.
ஸோ இப்போ இந்த கீ ஈவெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் மறுபடியும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்கொயரி ஃபார்ம் இருக்கு. இந்த என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றப்ப இப்போ அந்த ஹோம் பேஜ்லேயே பண்றேன். இப்போ தேங்க்யூ ஆப்பின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இங்கே. ஸோ இந்த யூஆர்எல் எப்போ வருதோ அங்கே வந்து ஒருத்தவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டான்னு இருக்கும். ஸோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டா நம்மளுக்கு மெயிலும் வரும். ஓகேங்களா? இப்போ என்னோட பேர் இப்போ நான் கிரியேட் பண்ணது இதுதான் பண்ணும். ஸோ மெயில் எனக்கு வந்துருச்சு. ஆனால் அது எது மூலமாக வந்தாங்க, எந்த சோர்ஸ் மூலமாக வந்தாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் கூகுள் அனாலிட்டிக்ஸில் இருக்கு. அப்போ இப்போ ஒரு என்கொயரி ஃபார்ம் வந்தது. அப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நான் கீ ஈவெண்ட்டை மாற்றினாங்க எனக்கு ஒரு கோல்னு அனாலிட்டிக்ஸில் தெரியும். அந்த கோல் தெரிஞ்சாதான் அந்த கோல் வந்து எது மூலமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கும். இல்லாட்டி என்னன்னா என்கொயரி வந்துருச்சு ஓகே, பட் அது கூகுள் மூலமாக வந்தாங்களா, எந்த பேஜ்லேருந்து வந்தாங்க, என்ன மொபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா அனாலிட்டிக்ஸ்க்கு தெரியும். அனாலிட்டிக்ஸ் தெரியறதுனால கீ ஈவெண்ட்டுகளை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம். இப்போ I'll go to அட்மின்ல போயிட்டு டேட்டா டிஸ்பிளேல ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ பை டிஃபால்ட் அது கொஞ்சம் ஈவெண்ட்ஸை அதை ட்ராக் பண்ணும். அதாவது பேஜ் ஃபர்ஸ்ட் விசிட், ஸ்க்ரால் பண்ணுறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவுட் பவுண்ட் கிளிக் எத்தனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக அது இருக்கும். பட் இந்த கீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தெரியாது. அந்த யூஆர்எல்லாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால கீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் ஈவெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு அதுக்கு என்ன உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது. ஒரு ஈவெண்ட் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கோங்க. ஹோம் பேஜ் அதை வந்து மார்க் ஆஸ் கீ ஈவெண்ட்டா எஸ் இடத்துல ஆன் பண்ணணும். கீ ஈவெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். home underscore page underscore thank you. அதாவது தேங்க்யூ பேஜ் ஹோம் வர என்கொயரி மூலமா வந்தாங்கன்னா ஹோம் தேங்க்யூ பேஜ் நான் மார்க் ஆஸ் கீ ஈவெண்ட் நான் பண்ணிக்கிறேன். டோன்ட் செட் எனி வேல்யூ. அதாவது எதுக்குன்னா இந்த ஈவெண்ட் நடந்ததுன்னா அது எவ்வளோ ஒர்க் உள்ளது அப்படின்னு கேட்குறது. அந்த அது நம்ம இ காமர்ஸ்னா இந்த ஈவெண்ட் நடந்தது அப்படின்னா 300 rupees நமக்கு வருது அப்படிங்கிறத போடுறோம். லீடுக்கு வந்து நீங்கள் லீடு வேல்யூ கொடுக்கணும். இன்டர்ன்ஷிப்னா 1000 rupees ஒர்க் உள்ளது. பட் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். கிரியேட் வித்தவுட் கோட் அப்படின்ட்டு இருக்கு. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸோட ஆப்பின் கான்ஃபிகர் அந்த நேம் வந்துடும். அனாலிட்டிக்ஸோட நேம் ஈவெண்ட் நேம் வந்து பேஜ் வியூ ஃபார்ம் சப்மிட்னு ஒன்று இருக்கு. நம்ம பேஜ் வியூ எடுத்துக்கோங்க. யூஆர்எல் கண்டென்ட்ஸ் இந்த யூஆர்எல் இருக்குங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு event name equals page view, page location, page view, URL contains இத அதாவது இந்த URL எப்போல்லாம் வருதோ ஒரு பேஜ் வியூங்கிற ஒரு இது ஆட் ஆயிடும். ஆர் இது ஃபார்ம் நேம் டெக்னிக்கலா போகணும். நீங்க பேஜ் வியூ கொடுத்துருங்க. இந்த இது இப்போ இந்த இடத்துல கிரியேட் ரொம்ப சிம்பிளா நான் பண்ணியிருக்கேன். கிரியேட் அன் ஈவெண்ட், அதுக்கு ஒரு நேம் கொடுத்தேன். ஹோம் பேஜ் தேங்க்யூன்னு கொடுத்தேன். மார்க் ஆஸ் கீ ஈவெண்ட்னு கொடுத்தேன். எது வந்து ஹோம் பேஜ் தேங்க்யூ இந்த URL வந்ததுன்னா ஒரு கீ ஈவெண்ட்டா மெஷர் பண்ணிடுவோம்.
ஸோ இந்த யூஆர்எல் எப்போ வரும், யாராச்சும் போய் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் மட்டும்தான் அந்த இது வரும். ஸோ நம்ம இப்போ இன்டர்ன்ஷிப் இருக்குது, ஹோம் பேஜுக்கு இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்யூ பேஜ் இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே தனித்தனி பேஜாக நம்ம கிரியேட் பண்ணால் நல்லதா, இல்லை ஒரே தேங்க்யூ பேஜ் வைக்கிறது நல்லதா? டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு, எல்லா கோர்சஸும் சேர்ந்து ஒரு தேங்க்யூ பேஜா? ஓகே, வெயிட் பண்ண சொல்லுவாங்க கிளாஸ். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி கீ ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறது பெஸ்ட்டா, இல்லை ஒரே கீ ஈவெண்ட் எல்லா கோர்ஸுக்கும் தனித்தனியாக பண்ணால் தான் நம்ம மெஷர் பண்ண முடியும் ஒவ்வொன்றையும். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜில் ஒரு கீ ஈவெண்ட் நடந்ததுன்னா அவங்க எதை யூஸ் பண்ணி வந்தாங்க, எந்த சிட்டிலுக்கு வந்திருக்காங்க, எல்லாம் தனித்தனியாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரே இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா காமன் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ இட் ஆல்வேஸ் ஹேவ் அ செப்பரேட் தேங்க்யூ பேஜ் ஃபார் ஈச் ஆஃப் யுவர் ப்ராடக்ட். நீங்கள் என்ன ப்ராடக்ட் அல்லது சர்வீசஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹோம் பேஜ் நான் கிரியேட் பண்ணேன். இந்த இடத்துல அடையாளம் வச்சிருக்காரு, ஹோம் பேஜ்னு போட்டேன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ்னா டிஎம் தேங்க்யூ, இன்டர்ன்ஷிப் பேஜ்னா இன்டர்ன்ஷிப் தேங்க்யூ, தனித்தனியாக வச்சுக்கிறது பெஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி யூஆர்எல், தேங்க்யூ ஆப் இன் கோயம்புத்தூர், தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம வச்சிருக்கோம். யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா அவங்க வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு நீங்களாம் வேற ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து தேங்க்யூ பேஜ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணால் தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா தான் அவங்க பேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பேஜ் எடுத்தா நீங்கள் கீ விட்டுருக்கலாம். வெப்சைட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த தேங்க்யூ பேஜ் டிஃபால்ட்டாக வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணதையும் அங்கேயே ஒரு வேர்டு வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. தனி யூஆர்எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே பேஜில் தேங்க்யூ மெசேஜ் உங்களுக்கு மெயில் வந்துடும், ஆனால் அது கீ வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அதனால தான் தேங்க்யூ பேஜ் ஒன்று நமக்கு வேணும். எப்போவுமே நீங்கள் ஒரு சர்வீஸ்லையோ ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கனாலும், நீங்கள் இ-காமர்ஸ் எதுவே அமேசான் எல்லாமே பண்ணினா பாருங்க, ஒரு தேங்க்யூ பேஜில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேஜ் வந்ததுனால ஃபைனல் டீல் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரியேட் வித் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அனாலிட்டிக்ஸ் வந்து வெப்சைட்டுக்கு ஒரு கோட் போட்டீங்களா, அதனால அதுவே லிங்க் ஆகிடும் வித்தவுட் கோட். இப்போ வித் கோடுன்னு போட்டீங்கன்னா ஒவ்வொரு பேஜ்லையும் கூட இந்த கோடை போட்டுவாங்க. நீங்கள் தேங்க்யூ ஹோம் பேஜுக்கு பதிலாக அந்த தேங்க்யூ பேஜில் கூட இந்த கோடை போடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த தேங்க்யூ பேஜ் எப்போ போல வருதோ இந்த கோடுக்கு அவங்க இன்புட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால வித் கோட். இப்போ எனக்கு ஈஸி மெத்தட் வந்தாலும் வித்தவுட் கோடு யூஆர்எல் மட்டும் கொடுத்தா போதும். அதனால தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் கோடெல்லாம் எடுத்து எப்படி போடணும்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மேக்ஸிமம் இந்த யூஆர்எல் போட்டிங்கனாலே போதும். நான் பண்ணல, அதோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஏன்னா அது அடுத்த ஸ்டெப் கிரியேட்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம், பழகிட்டாங்க. ஹோம் பேஜ் தேங்க்யூ நம்ம பண்ணியிருக்கோம். ஸ்டார் வந்தது அப்படின்னா கீ ஈவெண்ட்ஸாக மார்க் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ நம்ம இத்தனை தேங்க்யூ பேஜ் இத்தனை எல்லாத்தையும் அதை கால்குலேட் பண்ணிட்டே வரும். தேங்க்யூ கான்டாக்ட், பைத்தான் தேங்க்யூ, அஷ்யூர், எல்லா தேங்க்யூ பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அந்த தேங்க்யூ பேஜ் வந்து ஒரு கோல் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈவெண்ட் நம்ம செட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் கீ ஈவெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுறது. ஒரு தேங்க்யூ பேஜ் கிரியேட்ல அட்மின்ல போயிட்டு ஈவெண்ட்ஸ்ல போயிட்டு கிரியேட் ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துருவீங்க, அப்புறம் மார்க் ஏசிக் ஈவெண்ட் கொடுத்துருவீங்க. எந்த யூஆர்எல் வந்தால் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இளங்கோ லத்தியா புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் தான் வந்து நம்ம கீ ஈவெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் என்னன்னா வெறும் ஆர்கானிக் சர்ச் மட்டும் எடுத்து காப்பி பண்ணிட்டு இங்கே மேலே போய் கொடுக்குறாங்க, சர்ச்சில் போயிட்டு அப்போ என்னன்னா இதை மட்டும் ஃபில்டர் பண்ணுது, ஆர்கானிக் சர்ச் மட்டும் ஃபில்டர் பண்ணும். இப்போ இதில் போயிட்டு ஆர்கானிக் சர்ச்சுங்கிறது என்னது, கேன் பி கூகுள், கேன் பி யாஹூ, எது வேணாலும் இருக்கலாம், பிங் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து ஆர்கானிக் சர்ச்சில் 1713 வந்துருச்சு. பட் கூகுள்லேருந்து எவ்வளோ, பிங்லேருந்து எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்ப என்ன பண்ணுவோம், செகண்டரி டைமென்ஷன் இங்க வருது. இது பிரைமரி டைமென்ஷன், செகண்டரி டைமென்ஷன். இதுல போயிட்டு டிராஃபிக் சோர்ஸ், மேனுவல், யூசர்ல போயிட்டு மேனுவல் போயிட்டு ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் சோர்ஸ். இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். இல்லாட்டி பத்தி நான் ஆக்சஸ் கொடுப்பேன். ஒவ்வொன்றா நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் சோர்ஸ் நான் போட்டேன்னா அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆர்கானிக்ல வந்தவங்க இவ்வளோ, அதுல கூகுள்ல வந்தவங்க 1360, கூகுள் மை பிசினஸ் மூலமா வந்தவங்க 303, சாட் ஜிபிடி மூலமா வந்தவங்க 22, அதே சர்ச்ல தான் எடுத்துருக்கு. பிங், கூகுள், யாண்டெக்ஸ் இது மாதிரி வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இத்தனைதான் சர்ச் இன்ஜினா பிரிச்சிருக்குங்க. இப்ப நீங்க போய் பாருங்க, இந்த கீ ஈவெண்ட்ஸ் வாங்கல. இப்ப பாருங்க 189 கீ ஈவெண்ட் இருக்கு. எவ்வளோ? ஆர்கானிக் சர்ச் கூகுள் மூலமா 146, மை பிசினஸ் மூலமா 32. இவங்க எல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்க 146. ஏன்னா அது இன்டர்ன்ஷிப் உள்ள போய் ஃபில் பண்றாங்க. ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு. அதனாலதான் இந்த கீ ஈவெண்ட்ஸ்ல நான் இன்டர்ன்ஷிப் தேங்க்யூன்னு வச்சிருக்கேன். அதை நான் போடுறேன் பாருங்க. அதை செலக்ட் பண்ணிட்டேன்னா 134 பேர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். 189ல 34 பேர் இருக்காங்க. மீதி பேர் வந்து என்னன்னா கான்டாக்ட் பேஜ் அதுவும் பண்ணியிருப்பாங்க, ஹோம் பேஜ்ல பண்ணியிருப்பாங்க. கூகுள் மை பிசினஸ்ல 15 பேர் தான். சரி, இது வந்து இப்ப கூகுள் மை பிசினஸ்ல வெப்சைட் போய் வந்து ஃபில்அப் பண்ணலாம். கூகுள் மை பிசினஸ்ல கால் பண்ணுவாங்க, அது வந்து இதுல லீடா வராது. இது வந்து என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணவங்க மட்டும் தான் லீட். டைரக்டா கால் பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. இப்ப இந்த இதுல வந்து தெரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இதுல போயிட்டு நீங்க ஏதாவது ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லெட்ஸ் சே இந்த சாட் ஜிபிடில வந்தவங்க மட்டும் எடுக்கலாங்க. பர்சன்டேஜ் 2 வந்திருக்காங்க, அன்அசைன்ல 3 வந்திருக்கு. இப்ப இதுல நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, ஜியோகிராபி எந்த சிட்டியில இருந்து வந்திருக்காங்க, சிட்டி அப்படின்னு போட்டுருங்க. அதனால கொடுக்க முடியல, ஈவெண்ட் ரிலேட் இருக்கு, அதனால கொடுக்க முடியல. யூசர் மீடியம் அப்படிங்கிறது போடலாம். இதுல எதுவும் வர மாட்டேங்குது. சாட் ஜிபிடி போட்டோம்னா டோட்டல் கவுண்ட் தான் காமிக்கும். இப்ப லேண்டிங் பேஜ்னு போட்ட கட்டி ஆர்கானிக் சர்ச் டைரக்ட் எல்லாமே வந்துருச்சு. நான் இங்க ஃபில்டரே பண்ணாதப்ப இங்க எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் மெயின் சோர்ஸ் ஆஃப் வெப்சைட் பிசினஸ், ஆர்கானிக், ரெஃபரல், அதுக்குள்ள போய் பார்க்கறதா இந்த செகண்டரி பேஜஸ் அப்படிங்கிறது. அதுக்குள்ள போய் பார்க்கணும். இந்த செகண்டரி பேஜஸ்ல என்னெல்லாம் வருது, செகண்டரி டைமென்ஷன் நீங்க என்ன இதுல வந்திருக்காங்க. நீங்க இதுல என்ன பண்ணலாம்னா, ப்ரௌசர் ஆர் பிளாட்ஃபார்ம், டிவைஸ் பிராண்ட், மொபைல் டிவைஸ்னா மொபைல் டிவைஸ் பிராண்ட் எல்லாம் வந்து விவோ, ஓப்போ, எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுல எத்தனை பேர் லீடு போட்டிருக்காங்க. 41% இன்டர்ன்ஷிப்ல வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா 32 பேர் வந்து விவோ மூலமா மொபைல் போன்ல வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, அது மூலமா வந்து லீட். இப்ப ஐபோன்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆப்பிள்ல வந்தவங்க 2 பேர் லீடு, ஆப்பிள்ல வந்தவங்க 2 பேர். இதுல இருந்து உங்களுக்கு தெரிய போகுது ஆப்பிள்ல வந்தவங்களுக்கு ஐபோன்ல வந்தவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ். வச்சு என்ன டேட்டா நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. ஒரு 100 லீட்ல 80 லீட்ஸ் வந்து விவோ போன் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க, ஒரு 20 வந்து ஐபோன் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. எப்படி டேட்டா இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? இது டேட்டா 80 பேர் கீ ஈவெண்ட் த்ரூ விவோ போன், 20 மெம்பர்ஸ் த்ரூ ஐபோன். இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணுவீங்க?
எப்படி திங்க் பண்ணுவீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி போடுவீங்க? அனாலிட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் டேட்டா. Only you can create a strategy using that data. This is the data. 80 members of internship time page have come from Vivo phone. 20 members have created an enquiry form in internship using iPhone. இதுல ஒரு க்ளூ இருக்குல்ல, என்ன பண்ணுவீங்க? லத்திகா, நான் சொன்ன டேட்டால இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க? மேகம் திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க யாருமே நீங்க. ரொம்ப ஈஸியா திங்க் பண்ணலாம் ஒரு டேட்டா. ஆண்ட்ராய்டு Vivo ஃபோன் யூஸ் பண்ணவங்க 80 பேர், 20 பேர் ஐபோன் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டீங்க? ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி போடலாம். இப்போ நானா என்ன போடுவேன் அப்படின்னா, 80% தேர் கமிங் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு ஃபோன். ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றவங்க எல்லாமே ஒரு 20,000 பிரைஸ்ல ஃபோன் வாங்கிருப்பாங்க. ஐபோன் யூஸ் பண்றவங்க எல்லாமே 1 lakh போட்டு வாங்கிருப்பாங்க. அப்ப எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் த என்கொயரிஸ் ஆர் கமிங் ஃப்ரம் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னா, அவங்களால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்ங்கிறது நான் ஒரு அசீவ் பண்ணுவேன். ஐபோன்ல வர அதுக்காக வந்து ஐபோன் யூஸ் பண்றது கம்மி கிடையாது. இதுக்கு எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், ஐபோன் யூஸ் பண்ணி வர கம்மினா நான் அவங்ககிட்ட போய் வந்து ஒரு 5 lakh ஒரு கோர்ஸ் ஃபீ வைக்கிறது. ஐபோன் இருக்கிறவங்களால அஃபோர்ட், ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்றதுனால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு சைக்கலாஜிக்கலா நான் ஒரு அசம்ஷன் பண்ணுவேன். அசம்ஷன் மே கோ ராங். இதுதான் இந்த டேட்டா வச்சு நீங்க ஸ்ட்ராட்டஜி சொல்லணும். எந்த இதுல இருந்து வர்றாங்க, எந்த சிட்டிஸ்ல இருந்து வர்றாங்க, சிட்டிஸ்ல இருந்து வந்தவங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி டைமென்ஷன் ஒன்று எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை எடுத்துட்டு இந்த காலம் வைஸ் மறுபடியும் போய் தேடி தேடி போய் பார்க்கணும் எந்த இதுல அதிகமா வர்றாங்க அப்படின்னு. இதுதான் யூசர் அக்வசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அக்வசிஷன் ஓவர்வியூல வந்தீங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் யூசர்ஸ், ஓவர்வியூல பாருங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்திருக்காங்க இந்தியா சிங்கப்பூர்ல இருந்து இப்போ லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல. பிரைமரி சோர்ஸ் வந்தவங்களோட மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்தவங்க, ஆர்கானிக்ல வந்தவங்க, அதே அப்படியே நம்ம பார்த்துருக்கோம். செஷன்ஸ் விட்டுருங்க. ஸோ செஷன்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது எந்தெந்த பேஜுக்கு வந்திருக்காங்க, அந்த 4000 பேர் வந்தவங்க எந்தெந்த பேஜுக்கு ஃபர்ஸ்ட் வர்றாங்க. லேண்டிங் பேஜுங்கிறது எந்த பேஜ் வழியா உள்ள வர்றதுதான் அதுக்கு லேண்டிங் பேஜ் பண்ணுறோம். இப்போ ஹோம் பேஜ் வழியா உள்ள வந்திருக்காங்களா, இந்த வெறும் ரூட் ஃபோல்டர் அப்படின்னா ஹோம் பேஜ் வழியா வந்தவங்க ஹோம் பேஜ் வழியா பார்த்துருக்காங்க. என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்தாங்க, இது வந்து சர்ச் கன்சோல்ல நம்ம லிங்க் பண்ணிருக்கோம். நார்மலா கூகுள் அனாலிட்டிக்ஸ் வில் நாட் கிவ் த கீவேர்ட் பேசஸ். எந்த சிட்டில இருந்து வந்தாங்க, எந்த டைம்க்கு வந்தாங்க, எந்த மொபைல் எல்லாமே வரும். என்ன கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணி வந்தாங்கிறது கூகுள் தர மாட்டாங்க. பட் இங்க வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு செகண்ட் காலம்ல காமிக்கும். அது ஏன் காமிக்குதுன்னா சர்ச் கன்சோல் டூல் ஞாபகம், அந்த டூல்லையும் இந்த அனாலிட்டிக்ஸையும் லிங்க் பண்ணதுனால அங்கிருந்து இந்த டேட்டா போகும். ஸோ அது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா, கோ டு அட்மின், ஸோ அட்மின்ல போயிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிங்க்ஸ் நீங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ்ல சர்ச் கன்சோல் லிங்க்ஸ் அப்படின்னு நீங்க இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா
ஸோ அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா லிங்க்னு கொடுக்கும். நீங்க சர்ச் கன்சோலுக்கும் அனலிட்டிக்ஸ்க்கும் ஒரே ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் அந்த இது காமனா என்ன இருக்குன்னு காமிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்ச் செலக்ட் பண்ணி லிங்க்னு கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆகிடும். அப்போ சர்ச் கன்சோல் இருக்கிற டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ சர்ச் கன்சோல் ஞாபகம் இருக்கா இல்லாட்டி காமிக்கிறோம். சர்ச் கன்சோல் டேட்டா நமக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ கிளிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இந்த டேட்டாவே போகும். என்ன சர்ச் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்டாவை அந்த லிஸ்ட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா எந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி வந்திருக்காங்க அந்த கீவேர்டு எத்தனை பேர் என்ட்ரி போட்டிருக்காங்க. So again we go to reports, user acquisition overview. So the search console எடுத்துட்டோம் செஷன்ஸ். ஸோ இதுதான் அந்த காலம் வைஸ் நம்ம பார்த்தது. என்னென்ன டிராஃபிக் அக்விசிஷன் ஒன்றும் இல்லை, சேம் இதுதான், பட் செஷன் பேஸ்ல கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் யூசர்ஸ்னு போன தடவை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா செஷன்ஸ்ன்னு இருக்கு. ஸோ செஷன்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ½ hour இன்ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு இது போயிருந்தோம்னா ஒரு செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ½ hour இன்ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா ஒரு செஷன். இது யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம். யூசர் அக்விசிஷன் தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து என்கேஜ்மெண்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்கேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, என்னென்ன பேஜஸ் அவங்க பார்த்துருக்காங்க, அதாவது எப்படி சொல்றது, ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அது கூகுள் மூலமா வந்தாங்களா ரெஃபர் மூலமா வந்தாங்கன்னு பார்த்துருந்தா யூசர் அக்விசிஷன். என்கேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, அது கூகுள் மூலமா ஏதோ ஒரு மூலமா உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் எந்தெந்த பேஜ் போய் பார்க்குறாங்க, எந்தெந்த ஈவெண்ட் நடந்திருக்கு, தேங்க்யூ பேஜ் ஏதாவது, இதெல்லாம் வெப்சைட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே என்கேஜ்மெண்ட். எது மூலமா வந்தாங்கிறது இம்பார்ட்டன்ட். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பேஜஸ் பாக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதுல ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத பாருங்க. ஓவர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்னா தேங்க்யூ பேஜ், இது வந்து டிஃபால்ட் ஈவெண்ட்ஸ், பேஜ் வியூ, செஷன் ஸ்டார்ட், இதெல்லாம் நம்மளோட ஈவெண்ட் என்ன இந்த மாதிரி நேம் கொடுத்துருப்போம். கஸ்டம் ஈவெண்ட் நம்ம நேம் கொடுத்துருப்போம். இன்டர்ன்ஷிப், ஹெச்ஆர் தேங்க்யூ பேஜ், ஹோம் தேங்க்யூ பேஜ், இதெல்லாமே இன்னும் இப்படி எல்லாம் இருக்கு. அடுத்து வந்து இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த ஈவெண்ட் வந்து அதிகமான யூசர்ஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன், இது முக்கியமான ஒரு இது. என்னென்ன பேஜஸ் நம்ம பார்த்துருக்காங்க. லேண்டிங் பேஜ்ங்கிறது என்ன, எந்த பேஜ் மூலமா உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது லேண்டிங் பேஜ். அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் வேற பேஜஸ் போய் பார்த்துருக்கோம். ஒரு வீடு இருந்ததுன்னா ஒரு ஹால் வழியா உள்ள வர்றீங்க, அது லேண்டிங் பேஜ். ஆனா வந்ததுக்கு அப்புறம் பெட்ரூம் போறீங்க, கிச்சன் போறீங்க, லிவிங் ரூம் போறீங்க, இப்படி ஒவ்வொரு ரூமா போய் பார்த்துட்டு வரீங்க. அப்படிங்கிறப்ப வந்தது ஒரு ரூம் இல்லை, ஆனா அந்த கவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் வரும். அப்போ ஒரு உள்ள வர்றாரு, வீட்டுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிறது ஒரு ரூம் வழியா வர்றாரு, ஆனா அவர் 3 ரூம் பார்த்துட்டு போறாரு. அதுதான் இந்த பேஜ் வியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்தது 4000 பேர் தான், ஆனா 10,000 பேஜ் வியூஸ் நீங்க வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, வியூஸ் 10,000 வந்தது 4,000 மெம்பர்ஸ், ஆனா வியூஸ் வந்து 10,000. அப்படின்னா ஒருத்தங்க வந்து 2 to 3 டைம்ஸ் வேற வேற பேஜ் போய் பார்த்துருக்காங்க. பைத்தான் பேஜ் உள்ள வருவாங்க, ஆனா அவங்க எபோட்டஸ் பேஜ் போய் பார்ப்பாங்க. ஹோம் பேஜுக்கு உள்ள வருவாங்க, ஆனா அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் பார்ப்பாங்க. ஆனா வர்றது ஒரு பேஜ், பார்க்கறது 2 அல்லது 3 பேஜ் பார்க்கறது தான் இந்த பேஜ். இந்த பேஜ் வியூஸ் நிறைய இருந்தா நல்லதா இல்ல கம்மியா இருக்கு? யூசர்ஸ் வந்து 4000 பேர், நிறைய பேஜ் பார்க்கறது நல்லதா இல்ல அவங்கவுங்க வந்த பேஜ் மட்டும் பார்த்துட்டு வெளியில போனா நல்லதா? எதனால நல்லது? ட்ரஸ்ட் அதிகமாகும். நம்ம வீட்டுல வந்து ஒருத்த பார்க்க வரோம்னா ஆளோட போயிட்டாங்கன்னா பிடிக்கல போறாங்கன்னு நினைச்சுக்கலாம், இல்ல வந்த வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கலாம். எல்லா இதுவும் போய் பார்த்து டவுட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நம்மளுக்கே ஒரு இதாக இருக்கு, நம்ம வீட்டை புது வீடு இருந்துச்சு,
எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேஜ் பார்க்கணும் அட்வான்டேஜ். அப்பதான் நம்ம மேல அதிக நம்பிக்கை வரும். நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனாலதான் நிறைய பிளாக் ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க எழுதுறோம். ஒரு பேஜுக்கு வருவாங்க, அவங்க லிங்க் கொடுத்தோம்னா அங்கிருந்து பிளாக் பேஜ் போவாங்க, அங்கிருந்து எபோட் இன்டர்னல் லிங்க் நம்ம எஸ்சி வரணும் பார்த்தீங்களா, அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் வந்து ஒரு இன்டர்னல் லிங்க் வந்து பிளாக் கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து பிளாக் கொடுப்பாங்க. அங்கே டு நோ அபவுட் அவர் டீம் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா எபோட் பேஜுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம அழைச்சி வச்சோம்னாக்கா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாகும். இல்ல வந்த இந்த பேஜுக்கு போதுன்னா ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். இதை பண்ணினா இன்னும் நம்பிக்கை அதிகமாகும். அப்புறம் பேஜ் வியூஸ் வந்து எப்பவுமே 3 times அதிகமா இருக்கும். நம்மளே 2.5 times தான் இருக்கு, 3 times வந்து அதிகமா இருக்கும். ஒருத்தங்க 3 பேஜஸ் போய் பார்க்கணும். எல்லாத்துக்குமே அகைன் இதுல வந்து கீ ஈவென்ட்ஸ் டோட்டலா 288 நமக்கு தெரியும். 173 பேர் வந்து பாருங்க தேங்க்யூ இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், இதுக்கு தான் அதிகமாக வந்து பைத்தான் இதுல போயிட்டு டிஜிஎம் தேங்க்யூ லீட் நான் போடுறேன். 16 லீடு தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பேஜுக்கு வந்து போட்டிருக்காங்க. அந்த 16லயும் எது மூலமா அதிகமா வந்திருக்காங்க அப்படின்னா தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேஜ் தான் அதிகமா. அப்கோர்ஸ் அது வந்தாதான் ஒரு லீடு நம்ம சொல்றோம். ஸோ இந்த 16 பேரும், இந்த தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 16 பேரும் எந்த சிட்டியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த தேங்க்யூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல 16ல 8 பேர் வந்து சென்னையில இருந்து வந்திருக்காங்க, 8 பேர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். மேபி 8 சென்னையில இருந்து எதுக்குன்னா எப்படி கண்டுபிடிக்குது, சென்னைன்னு எப்படி கூகுள் கண்டுபிடிக்குது, அவங்களோட ஐபி அட்ரஸ் ப்ரௌசிங் எங்க இருந்து பண்றாங்களோ அந்த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி எனக்கு வருது. மொபைல்ல வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், நான் சென்னையில் இருப்பேன், கோயம்புத்தூர்ல இருந்து எங்க வேணாலும். ஸோ அதுவும் ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்டரி எல்லாம் பேஸ் பண்ணி கோயம்புத்தூரையா சர்ச் பண்றாங்கன்னா கோயம்புத்தூர்ல போட்டுருவோம், சென்னையில இருந்து போட்டு ஒண்ணு மட்டும் கோயம்புத்தூர்ல பண்றாங்கன்னா சென்னையில போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணதுல இந்த மாதிரி நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டேட்டா நம்ம வச்சு அனலைஸ் பண்றது மட்டும்தான். டேட்டா எடுக்கிறது பிரச்சனை இல்லை, எடுத்து எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப. ஸோ அதுதான் பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான. ஸோ இதுல எது வேணாலும் செகண்ட் டைமென்ஷன் போட்டு பார்க்கலாம். பிராண்டு, டிவைஸ் பிராண்டு, ப்ரௌசர் எது போடுறது, இல்லை வேற ஒரு ஈவெண்ட் ஏதாவது போடுறது, டிராபிக் சோர்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இந்த 16 பேரும் எது மூலமா வந்திருக்காங்க, டிராபிக் சோர்ஸ்ல போயிட்டுங்க மேனுவல் சோர்ஸ் 15 பேர் வந்து நாட் செட்னு வந்திருக்கு, அதனால கண்டுபிடிக்க முடியல. 4 பேர் சரி ஈவெண்ட், 6 பேர் நாட் செட், கூகுள் மூலமா வந்தாங்க 8 பேர், 2 பேர் வந்து பெர்ப்ளெக்சிட்டி மூலமா வந்து லீட் போட்டுருக்காங்க. 16 லீட் இன்டர்ன்ஷிப் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நமக்கு தெரியும். இப்போ பெர்ப்ளெக்சிட்டி மூலமா 2 வந்தாங்க, நம்ம என்னன்னா பெர்ப்ளெக்சிட்டியில அதிகமாக நம்ம வர்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். கூகுள் மூலமா அதிக பேர் மூலம் வர்றதுக்கு நம்ம பண்ணணும். இதுதான் அனாலிசிஸும் இன்டர்பிரேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி நம்ம போடணும். வெறும் டேட்டாவை பார்க்காதீங்க, டேட்டால இருந்து என்ன ஐடியா பண்றது அப்படிங்கிறத நீங்க. அதே மாதிரி இப்ப பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன் பார்த்தோம்னா லேண்டிங் பேஜ். இந்த லேண்டிங் பேஜ்ங்க என்னன்னா எந்த பேஜ் வழியா உள்ள வந்திருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பேஜ் வழியா நிறைய வந்திருக்காங்க. சர்டிபிகேட் நோட் பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட் பேஜ் வழியா 1070 பேர். இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இது என்னன்னா நம்ம டீட்டெயில்ஸ் வாங்குறது இன்டர்ன்ஷிப், அதனால அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த பேஜ் வழியா வந்திருக்காங்க. புக் அப்பாயின்மெண்ட் மூலமா இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன பேஜ் மூலம் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பேசுறோம். அந்த பேஜ் தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மூலமா வந்தாங்க எவ்வளவு என்கொயரிஸ் போட்டிருக்காங்க, 14 பேர். 132 பேர் இந்த ட்ரைனிங் மூலமா வந்திருக்காங்க. ஹோம் பேஜ் மூலமா வந்தாங்க 76 பேர் லீடு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது அக்விசிஷன் ஓவர்வியூ. கீ ஈவெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிச்சேன்.
அக்வசிஷன்ல செகண்டரி டைமென்ஷன் எப்படி போய் பார்க்கணும், சிட்டி வைஸ் டிராஃபிக் வைஸ் காமிச்சிருந்தேன். என்கேஜ்மெண்ட்ல ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், பேஜஸ் அண்ட் ஸ்கிரீன் பார்த்தோம், லேண்டிங் பேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் கண்டினியூ பண்ணலாங்க. நாளைக்கு ஒரு நாள் கண்டினியூ பண்ணோம்னா அனலிட்டிக்ஸ் முடிகிற மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து என்னன்னா அனலிட்டிக்ஸ்ல லத்திகா நீலங்க ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு எழுதணும். உங்களோட இமெயில் ஐடி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துறேன், அனலிட்டிக்ஸோட ஆக்சஸ் இன்னைக்கு கொடுத்துறேன். ஸோ ஆக்சஸ் கொடுத்துட்டா நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருந்த அத்தனை டேட்டாவை எடுத்து நீங்களும் பார்த்துக்கலாம், ரிலேட் பண்ணலாம். இங்கேயே வந்து இது மாதிரி ஆல் ஜெமினி எல்லாம் இருக்கு, இல்ல ப்ரௌசர்லயே இருக்கு. இதுலயே போயிட்டு இதுலயே நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க அதுல கேட்டுக்கலாம். ஏஐ மூலமா கேட்கறது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்கலாம். இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா